ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரம்ஜான் சீசனில் நம்ம ஃபஸ்ட்டு இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணோம். அதுவும் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் தான் வாங்கியிருக்கேன். நான் இது வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணதுனால 437 rupees வந்துச்சு. டேரெக்டாக வாங்கினா எவ்வளோன்னு தெரில. நான் அது உங்களுக்கு எவ்வளோன்னு நான் உங்களுக்கு கீழே போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பேக்கிங்கே தாறுமாறாக இருக்குது. சமோசா 65 நாப்கின்ஸ் அண்ட் கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க. 4 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைத்தா, தால்ச்சா, இது வந்து அவங்க ஸ்வீட்டு. அப்புறம் ஃப்ரூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு மினிட் மைட் பல்பி ஆரஞ்சு. முக்கியமாக இவங்கக்கிட்ட நோம்பு கஞ்சி இருக்குது. நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பிரியாணி. ஃபஸ்ட்டு நம்ம நோம்பு கஞ்சிலேருந்து ட்ரை பண்ணுவோம். சூடாக இல்லை, பட் ஆனால் அந்த டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கும். கறி கஞ்சி போல் சூப்பராக இருக்குது. 10 டேட்ஸ் வச்சுருக்காங்க. டேட்ஸு லைன் டேட்ஸா இல்லை கிமியாவா? கிமியா வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. கிமியா மீன்ஸ் அதுவும் டேட்ஸு, இம்போர்ட்டட் டேட். அடுத்து சமோசா. எனக்கு தெரியும், இது ஃப்ரோசன் சமோசான்னு நினைக்கிறேன். சிக்கன் சமோசாவா என்னமோன்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. சிக்கன் தான், இப்போ தெரியுது சிக்கன். அடுத்து ஃப்ரூட் பாக்ஸில் என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். மூணே ஃப்ரூட் தான் வச்சுருக்காங்க. ஆரஞ்சு, வாட்டர் மெலன், கிரேப். மோஸ்ட்டாக நோம்பு திறக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. நீங்கள் வேலைக்கு போனது அந்த மாதிரிலாம் தான் போகல. அடுத்து பிரெட் அல்வா. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பிரெட் அல்வா எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதை இப்போ கடைசியாக பார்த்துக்கலாம். இது சிக்கன் 65 நசுங்கி போன டப்பா. 2 பீஸ், ஒரு விங்ஸு, ஒரு குட்டி பீஸ். ரொம்ப தான் கடைசியாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறது பிரியாணி டப்பா. எஸ்ஆர்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் என்ன ஒன்றுனா, அவங்க மொத்தமாக பிரியாணி ஒரே இடத்துல செய்கிறாங்க. இந்த ரெடில்ஸில் வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு பெரிய இடத்துலேருந்து செய்கிறாங்களா, அதனால் பிரியாணி டேஸ்ட் டெய்லி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். பெரிய பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. டப்பாவே இவ்வளோ தான் இருக்குது. இதில் இவ்வளோ பெரிய பீஸ் வச்சு சாப்பாடு எப்படி பார்த்தோம்? வாட் இஸ் திஸ் எஸ்எஸ் ஹைதராபாத்? ஓகே, எப்பவுமே தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அது வந்து வெயில் சீசனில். ஓகே, ஒரு பைட் போவோம். நார்மலாக எஸ்எஸ் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கும். இனி என்னன்னு தெரில, வச்சுட்டானுங்க வேலை. ஏதோ ஒன்று குறையுது. இந்த டேஸ்ட் இல்லை, சாப்பாடு சூடாகவும் இல்லை. 430 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நோம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கு, சமோசா நல்லாயிருக்கு, சிக்கன் ஸ்டவ் ஓகே, பிரியாணி எனக்கு செட் ஆகலை. 430 ரூபாய் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இதுக்கு
ஆல்டர்னேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும். சரியா? நீங்கள் வேணால் வாங்கி சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. மேபி எனக்கு வந்து பிரியாணி எப்படி இருக்கலாம், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.